என்னண்ணா நீ? செம்ம பசி. என்ன டிஃபனு? சப்பாத்தி தாண்டி. சப்பாத்தி தானா? ரஞ்சிதம் வரலனா எப்ப பாரு நீ இததாம்மா செய்யற. சப்பாத்தி செஞ்சது நான் இல்ல, உன் சின்ன அத்தை தான். ஓ, நீங்க செஞ்சீங்களா அத்தை? அப்போ நல்லதா இருக்கும். நான் எங்க அம்மா சமைச்சாங்கன்னு நினைச்சேன். போட்டேனா பாரு. நைட்டுக்கு வேற என்ன செய்ய? அதுவும் இல்லாம நாச்சியார் அக்கா இன்னைக்கு சப்பாத்தி தான் கேட்டாங்க. சரின்னு எல்லாருக்கும் அதையே பண்ணியாச்சு. சரிங்க நீ கொடுங்க. வாங்க வாங்க நீ. உட்காருங்க. ஊத்து. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காருங்க. உட்காருங்க. மத்த எல்லாரும் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் சாப்பிட்டாச்சுக்கா. நாம மட்டும் தான் சாப்பிடணும். சரி, துளசியை வர சொல்லிருக்கேன். அவளும் வந்துடட்டும். சரிங்க. இப்படி வா துளசி. அங்க உட்காரு. கோமதி அண்ணி நீயும் உட்காரு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும் அண்ணி, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் பரிமாறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இப்படியே நாமளே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சண்பகம் நீயும் உட்காரு. சரிங்கக்கா. கோமதி உட்காரு. ஏ துளசி, என்ன உன் கால்ல ஒரு கொலுசு தான் இருக்கு, இன்னொரு கொலுசு எங்க? என்ன துளசி, எங்கேயாவது விழுந்துருச்சா? அத்தை தெரியல அத்தை, நானே இப்பதான் கவனிக்கிறேன். நீ இப்பதான் கவனிக்கிறியா? சூப்பர். இல்லத்த, ஒரு கால்ல கொலுசு இல்லனா நமக்கே நடக்கும்போது தெரிஞ்சிருமே. இவ இப்பதான் கவனிக்கிறேங்கிறா. கால்ல இருக்க கொலுசு கழண்டு விழுந்தது கூடவா ஒருத்துக்கு தெரியல? அது வேற ஒண்ணும் இல்ல சூடாமணி, நாமளே கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா அந்த பொருளோட அருமை தெரியும். இது நாச்சியார் அணி வாங்கி கொடுத்த கொலுசு தானே, அதான் கழண்டு விழுந்தது கூட அவளுக்கு தெரியல. கால்ல இருந்த கொலுசையே துளசி தெரியலங்கிறா. இவளை நம்பி நீங்க குத்தக நிர்வாணத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க, பாத்துக்கங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கோமதி என்ன பேசுற நீ? துளசி வேணுனே கொலுசு தொலைச்சிட்டான்னு சொல்றியா? ஏன் இப்படி எல்லாம் உனக்கு நடந்ததே இல்லையா? இதுக்கு போய் நீ எதையெல்லாம் சேர்த்து பேசுற? அதுக்குன்னு நான் ஒண்ணுமே சொல்லக்கூடாதா அண்ணி? சூடாமணி கொலுசு தொலைச்சிருந்தா கூட நான் இப்படிதான் அண்ணி கேட்டிருப்பேன். பொறுப்பா இருன்னு சொன்னது ஒரு தப்பா? நீ அப்படியா சொன்ன? அத்தை விடுங்க அத்தை, எங்க அம்மாவா இருந்தாலுமே என்ன திட்டிதான் இருப்பாங்க. கவனக்குறைவா இருந்தது ஏன் தப்பு தானே? துளசி நீ எங்க போற? அத்தை, கொலுசு ஏ ரூம்ல இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல அத்தை, அந்த கொலுசு நீங்க எனக்கு முதல்ல கொடுத்தது. உங்க கையால போட்டு விட்டீங்க, அத போய் நான் தொலைச்சிருக்கேனே. அதனால என்ன? கொலுசு தானே தொலைஞ்சது, இன்னொன்னு வாங்கிக்கிட்டா போச்சு. இல்ல அத்தை, இனிமே நீங்க எத்தனை வாங்கி கொடுத்தாலும் நீங்க முத வாங்கி கொடுத்த கொலுசுக்கு ஈடாகுமா? நான் திரும்ப அந்த கொலுசை தேடி எடுத்துட்டு வந்தாதான் என் மனசு எதுலயும் ஒட்டும். இருங்க, நான் வந்துடுறேன். துளசி சொன்ன கேளு. வந்துடுறேன் அத்தை. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? துளசி கால்ல ஒரு கொலுசு இல்லைன்னு தெரிஞ்சும் நான் கண்டுக்காம அப்படியே இருந்துடணும்னு சொல்றீங்களா? என்ன கோமதி, அக்கா அப்படியா சொல்லுவாங்க? நம்ம கால்ல எல்லாம் கொலுசு கழண்டு விழாமலா இருந்திருக்கோம். நாமளும் எங்க விழுந்துச்சோன்னு தேடினதே கிடையாதா? சொல்ற முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அததான் அக்கா சொல்றாங்க.
நீ பொசுக்கு பொசுக்குன்னு வார்த்தையை விடுற. அதுதான் அக்காக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னது இது? வண்டி அந்த பக்கம் சாயுது. அக்கா, கொலுசு துளசி ரூம்ல தான்க்கா இருக்கும். அவ எடுத்துட்டு வரட்டும், நீங்க சாப்பிடுங்க அக்கா. ஆ, இல்ல துளசி வரட்டும். இது எனக்கு வரப்போற மருமகளுக்குன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கி வச்ச கொலுசு. உனக்குன்னு செஞ்ச மாதிரியே எடுத்திருக்கேன் பாத்தியா? கால் எடுத்து மேல வை. சின்னம்மா, ஏன் சின்னம்மா அடறீங்க? கோமதி அம்மா உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டாங்கல்ல. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் சின்னம்மா. அவங்க திட்டுறதெல்லாம் நீங்க பெருசா ஒன்றும் எடுத்துக்காதீங்க. நான் அதுக்காக அழல. அத்தை எனக்கு முத வாங்கி கொடுத்த கொலுசை தொலைச்சிட்டேனே. அத்தை எவ்வளவு ஆசையா எனக்கு அதை போட்டு விட்டாங்க தெரியுமா? வரப்போற மருமகளுக்காக அவங்க எவ்வளவு பார்த்து வாங்கி வச்சிருந்த கொலுசு, அத போய் தொலைச்சிட்டேனே. அத நினைச்சாதான் அழகியா வருது சின்ன தம்பி. அதான் வேற கொலுசு வாங்கிக்கலான்னு நாச்சியார் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல. இல்ல சின்ன தம்பி, என்னால அந்த கொலுசை அப்படி ஈஸியா விட முடியாது. நான் அந்த கொலுசை என் ஆயுசுக்கும் பொக்கிஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி மத்தவங்க சொல்லி காட்டுற அளவுக்கு கவனக்குறைவா இருந்துட்டேனே. சரி பரவாயில்ல, நீங்க அழுவாதீங்க சின்னம்மா. அந்த கொலுசு இங்கேதான் எங்கேயாவது இருக்கும், நம்ம அப்புறமா தேடிக்கலாம். ரூம் முழுக்க தேடிட்டேன் சின்ன தம்பி, எங்கேயுமே இல்ல. ஓ, எல்லா இடத்துலயும் தேடிட்டீங்களா? வேற எங்கெல்லாம் போனீங்க? மாடிக்கு போவீங்களே, அங்க போய் பாத்தீங்களா? இல்ல சின்ன தம்பி, காலேஜ் விட்டு வந்ததுல இருந்தே நான் ரூம்ல தான் இருந்தேன். அப்போ ஒருவேளை காலேஜ்ல விழுந்திருக்குமோ? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம நாளைக்கு காலையில போயிட்டு காலேஜ்ல தேடி பார்க்கலாம். காலேஜ்ல விழுந்திருந்தா கிடைக்குமா? யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்கன்னு ஆபீஸ்ல சொல்லி எல்லார்கிட்டையும் நம்ம கேட்டு பார்ப்போம். சின்னம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க, கண்டிப்பா உங்க கொலுசு கிடைச்சிரும். இப்ப நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்க வருவீங்கன்னு சொல்லி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சின்னம்மா. காலேஜில் தான் விழுந்திருக்குமோ? இப்போ நம்ம போனால் அங்கே தேட முடியுமா?